ஹலோ गाइस, நம்ம எஸ்டிஆர் அடுத்ததா பண்ண போற அவரோட 51வது படத்துக்கான அப்டேட்டும் அரசன் படத்துக்கான அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். சோ இந்த ரெண்டு படத்துக்கான அந்த கொலை மாசான அல்டிமேட் அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புடிச்ச நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பிப்ரவரி 3ஆம் தேதி நம்ம எஸ்டிஆரோட பிறந்த நாள் வந்துச்சு. சோ அவர் இப்ப நடிச்சிட்டு இருக்கிற அரசன் படத்துக்கான அப்டேட்டும் நடிக்க போற 51வது படத்துக்கான அப்டேட்டையும் இப்ப தாறுமாறா தந்திருக்காங்க. இது பெரிய அப்டேட்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சின்ன சின்ன அப்டேட்ஸ் தான் வந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தா நம்ம எஸ்டிஆரோட 51வது படத்துக்கான அப்டேட் தான். டிராகன் எடுத்த அஸ்வந்த் மாரிமுத்து இந்த படத்தை இயக்க போறாரு. ஒரு லவ் கலந்த ஃபேண்டசி படமா இது ரெடியாக போகுது. இந்த மூவியை பத்தி நம்ம அஸ்வந்த் மாரிமுத்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. எஸ்டிஆருக்கு பர்த்டே விஷ் பண்ணிட்டு இந்த வருஷம் உங்களுக்கு அற்புதமா இருக்கும். இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கிற அரசன் படம் பினிஷ் ஆனோனே நம்ம படம் அதாவது 51வது படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. ஃபேன்ஸ் நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, ஒரு என்டர்டெய்னர் ஃபிலிம் மாதிரி வரப்போகுது. இந்த படத்தோட டைட்டில் ஐல ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காரு. இத பார்த்த ஃபேன்ஸ் நிறைய டைட்டில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இளவரசன், இம்சை காதலன்னு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான டைட்டில் நமக்கு என்னன்னு தெரியாது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப அரசன் படத்துக்கான அப்டேட்டை பொறுத்தவரையும் படத்துக்கான செகண்ட் ஷெட்யூல இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல நல்லா விறுவிறுன்னு எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனா செகண்ட் ஷெட்யூல் இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. இந்த செகண்ட் ஷெட்யூல் எப்ப ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பார்த்தா இந்த பிப்ரவரி மாசம் செகண்ட் வீக்னு சொல்லப்பட்டுச்சு. அப்புறம் செகண்ட் வீக்லாம் இல்ல, தேர்ட் வீக்னு சொல்லப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் மாதிரியே செகண்ட் ஷெட்யூலையும் வேகமா தான் எடுப்பாங்க. அதனால மூவி டிலே எல்லாம் ஆகாது. எதுக்காக ஷெட்யூல இவ்வளவு லேட்டா ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ரீசன் நம்ம விஜய் சேதுபதி இந்த படத்துக்குள்ள வரணும். நம்ம விஜய் சேதுபதியும் சமந்தாவும் இந்த படத்துல நடிக்க போறாங்க. இதுல விஜய் சேதுபதி நடிக்கிறதா அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம சமந்தா இந்த படத்துக்குள்ள வரது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்ப மூவி டீம் ரெண்டு பேத்தோட டேட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி சமந்தாக்கு டேட் கிடைக்கவே இல்லனா வேற ஒரு ஹீரோயினியா இறக்குவாங்க. அது யாருன்னு போக போக தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இந்த அரசன் மூவில நம்ம எஸ்டிஆருக்கு 3 விதமான லுக் இருக்க போகுதுன்னு. இதை இப்ப சிம்புவே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஒன்னு அந்த க்ளீன் ஷேவ் பண்ணிருக்கிற லுக், இன்னொன்னு 40 வயசுல இருக்கிற அந்த ஒரு லுக், மூணாவதா வரப்போற லுக் எதுன்னு தெரியல. வட சென்னையிலயும் நம்ம தனுஷ்க்கு 3 லுக் தான். அதே மாதிரி இந்த அரசன்லயும் ஃபாலோ பண்றாங்க. ப்ரொடியூசரான கலைப்புலி தானு கூட திரும்ப எஸ்டிஆர் இணைய வாய்ப்பு நிறைய இருக்கு. அந்த படத்தை AR முருகதாஸ் இயக்கவும் சான்ஸ் நிறைய இருக்கு. இது எல்லாமே ஃபியூச்சர்ல தான் நமக்கு தெரிய வரும். சோ காத்திருந்து பாப்போம். நம்ம சிம்புவோட ஃபேன்ஸ் ராசி வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லோ கலர் ஆட்ட ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.